டெரரிசம்ங்கிறது ஒரு நாடு பிடிக்கிற மாதிரி ஆர்மி பண்ணுற வேலை இல்லை. ஆர்மியால் நிற்க முடியாது, அது நடந்துக்கிட்டே இருக்கும். நாடை பிடிக்கும், இல்லை நாடை விட்டுட்டு போயிடும், இல்லை தோற்று போயிடும். இந்த டெரரிசம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் ஒரு 50 பேரை வச்சுக்கிட்டு இந்தமாரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு ஒரு நியூஸை க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு சென்சேஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு யார் பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கான செய்திகளை ஒரு மாதிரியான ஒரு எமோஷ்னல் இன்ஜுரி. இப்போ இதில் யாராவது இதில் பாதிக்கப்பட்ட ஆண்கள் யாராவது காஷ்மீருக்கு எதிரானவங்களா, இல்லை அங்கே இருக்க மக்களுக்கு எதிரானவங்களா, இல்லை அவங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களா, ஆர்மிலேயோ போலீஸில் அவங்களால அந்த இருக்கிற யாருக்காவது பாதிப்பு இருக்கா? ஸோ அப்போ அவங்கள ஒரு இன்னசென்ட்டை குறி வச்சு பண்ண வேண்டிய அவசியம். ஸோ இந்த இடத்துல வந்து மற்ற அரசாங்கங்கள் இல்லாத ஒரு போக்கை மோடிஜி அவர்கள் கையெடுக்கிறாங்க. அதாவது எவ்ரி டெரரிஸ்ட் அட்டாக் வார், ஒவ்வொரு டெரரிஸ்ட் அட்டாக்கும் எனக்கு எதிரான வார், நான் உனக்கு எதிரான வார்னு ஒரு பொதுவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை. ஸோ இது வரைக்கும் டெரரிஸ்ட் அட்டாக்கை நம்ம அட்டாக்காக பார்த்துட்ருக்கோம், வாராக பார்க்கல. ஸோ வாரை அவங்க பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்கும் உலகம் முழுக்க கூட தெரிந்த உண்மை வந்து பாகிஸ்தான் தான் அதை சப்போர்ட் பண்ணுது. பாகிஸ்தான் AK-47 வானத்துலேருந்து விழுகுது, யார் கொடுப்பா அவங்களுக்கு? இந்தியன் பார்டர்லேருந்து போக வாய்ப்பு இருக்கா? அவங்களுக்கு இருக்க ஒரே சப்ளை சிஸ்டம் அங்கிட்டு இருந்தால், பணம் அங்கிட்டு இருந்தால் வருது. ஸோ இது பலமுறை பேச்சுவார்த்தை, பலமுறை விஷயங்களில் உண்மையாக்கப்பட்ட உண்மை.